ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஹிஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு 45 கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அதாவது குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக இது வரைக்கும் 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். 2012லேருந்து 2022 வரைக்கும் ஒரு 7 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 7 எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம அனலைஸ் பண்ணி, அதுலேருந்து இது வரைக்கும் குரூப் 4ல கேட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாலிட்டியில கேட்ட கொஸ்டின் ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்க பாத்துங்க. இந்த வீடியோ பதில் நம்ம ஹிஸ்ட்ரி சம்பந்தமா வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம அதாவது 7 வருஷமா கேட்டிருக்காங்க, 7 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஒரு சில டாபிக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுட்டே இருக்காங்க. டாபிக்ஸ் நான் சொல்கிறேன், கொஸ்டின்ஸ் நான் சொல்லலை. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் ரிப்பீட்டட் ஆகலை, ஆனால் அந்த கொஸ்டினில் கேட்ட டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. அந்த அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான டாபிக் எல்லாம் நம்ம வந்து தொகுத்தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது என்னென்னா, இந்த அனலைஸோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த டாபிக்லாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அந்த டாப்பிக்கும் எந்தெந்த சப் டாபிக்லாம் வந்து நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் கூடவே சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதல் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது? சரிங்களா? ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஓகே, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மன்னர் காலத்தில் கட்டினது அப்படின்னும் போது ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்போது கட்டிடக்கலை சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த மன்னர்கள் கட்டிய கட்டிடங்கள், அரண்மனைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, இந்த வெட்டிய ஏரிகள், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க. அது அந்த கலை கட்டிடக்கலை சம்பந்தமான கொஸ்டின்ஸ், இந்த எல்லோரா குகை, எலிபெண்டா குகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல் ஓவியங்கள், இந்த மாதிரி வந்து அந்த கலை சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த கட்டிடக்கலை சார்ந்த, அதுவும் வந்து எழுப்பப்பட்ட கோயில்கள், அதாவது இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கட்டிடக்கலை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து அப்போ தஞ்சை பெரிய கோயில் யார் கட்டினாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கேசவ பெருமாள் கோயிலுமே நிறைய கோயில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியா முழுக்க நிறைய, சரி, தமிழகம் முழுக்க நிறைய கோயில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கோயிலாம் யார் கட்டினாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக, இப்போ மாமல்லபுரம் கடற்கரை கோயில், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்திய கிளி என அழைக்கப்படும் கவிஞர் யார் அப்படின்னா, இந்தியாவின் கிளின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு அவர்களை தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவின் கிளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த மன்னர்கள் என்னதான் வரலாறு அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் என்ன படிப்போம்னா ஒரு 7 டாப்பிக்கை வந்து நம்ம எப்பயுமே படிச்சுட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரினாலே இந்த 7 டாபிக் தான். சிந்து சமய நாகரிகம், அதுக்கப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், விஜயநகர பாமனி பேரரசு, தென்னிந்திய பேரரசு. சரிங்களா? ஸோ இந்த 7 டாபிக் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டே இருப்போம். இந்த 7 டாபிக் தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? இந்த 7 டாபிக்ல தான் பெருவாரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மராத்திய சம்பந்தமான கொஸ்டின்ஸ், சிந்து சமவெளி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, அப்போ அந்த மன்னர்கள் காலத்துல இருந்த அறிஞர்களும் கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ வந்து காளிதாசர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாணர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌடில்யர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அறிஞர்கள் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அந்த அறிஞர்கள் வந்து என்ன சமயத்தை சார்ந்தவங்க, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இயற்றிய நூல்கள் என்ன, அவங்க இயற்றிய வந்து சுயசரிதைகள் என்ன, அவர் எந்த மொழி கவிஞர் முதற்கொண்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை எப்படி கட்டடக்கலை நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கியம் சார்ந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய நிர்வாக முறையில் வரக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாம் ராஜேந்திர சோழன், ஓகே, முதலாம், அதாவது பட்டியல் 1, 2, அதாவது கட்டின இடத்த வச்சு பிடிச்சிருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா மால்பாடி, அப்புறம் காரவேலர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காரவேலர் அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டு, அசோகரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகிரி,
அப்புறம் சமுத்திரகுப்தர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்தூன். ஓகே, அந்த கல்தூனை உருவாக்கினவங்க அப்படின்ற ஒரு முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கல்வெட்டுகளை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதே மாதிரி வந்து அவர்களை பற்றின குறிப்புகள். ஓகேங்களா, இப்போ ஒரு அரசர் அப்படின்னா அந்த அரசரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து சமுத்திரகுப்தருடைய வெற்றிகள் வந்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு. சரிங்களா, அதே மாதிரி அசோகர் அப்படின்னும் போது அசோகருடைய 14 பாறை கல்வெட்டுகள் இருக்கு. ஓகேங்களா, அதுல எந்த பாறை கல்வெட்டுல வந்து சேர சோழ தென்னிந்திய அரசுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவரும் எனது குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து சொல்லியிருப்பாரு. அது எந்த கல்வெட்டு? ஓகேங்களா, ஹதிகும்பா கல்வெட்டு, ஹைவோலே கல்வெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரு கல்வெட்டு. சரிங்களா, அப்புறம் வந்து திருபுவனம் செப்பேடுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகள்லாம் சோழர் காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இந்த செப்பேடுகள் செப்பு திருமேனிகள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றுகள். அப்போ வந்து சான்றுகள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த சான்றுகள் இருந்தால் நம்ம வரலாறே உருவாக்கி, இந்த மாதிரி ஒரு மன்னர் இருந்தார், இப்படி வாழ்ந்தாரு, அப்படி போனாரு, அவர் வெற்றி எல்லாமே வந்து ஒரு குறிப்புகள் மூலமாக தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து உருவாக்கியிருக்கோம். சரியா, ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த சான்றுகள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அது எந்த வகையிலாம் ஒன்று நூலகம், அதாவது நூல்கள் சார்ந்த சான்றுகள் கேட்குறாங்க, அப்படின்னா கல்வெட்டுகள் சார்ந்த சான்றுகள் வந்து கேட்குறாங்க. இது வந்து கல்வெட்டு சார்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து மேட்சஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, பின்வரும் இலக்கிய படைப்புகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ அப்போ கால வரிசைப்படுத்து அப்படின்னா இது எந்தெந்த காலத்தை சார்ந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இலக்கியம்லாம் ஃபர்ஸ்ட் யார் எழுதுனாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த இலக்கியம்லாம் யார் எழுதுனான்னு தெரிஞ்சாதான் அவர் வந்து எந்த காலத்து அரசர், அதாவது எந்த காலத்தை சார்ந்தவர், அல்லது எந்த காலத்தை சேர்ந்த அரசர்கிட்ட இவர் பணியாற்றினார் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து வரிசைப்படுத்த முடியும். சரிங்களா, ஸோ என்னன்னா இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னும் போது காலம் கடந்த விஷயத்தை பத்தி படிக்கத்தான் ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த காலத்தை நம்ம வந்து கால முறைப்படி வரிசைப்படுத்தி வச்சிருந்தாதான் ஹிஸ்ட்ரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி 7 டாபிக் இருக்கு. ஆனால் 7 டாபிக் நான் வந்து ஏனோ தான் சொல்லிக்கலாம். ஏன் நம்ம சிந்து சமணிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சிந்து சமணி, அதுக்கப்புறம் அடுத்த காலம் தான் குப்தர்கள் காலம். அது அந்த கால முறைப்படி நம்ம படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் வரலாறுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது நிறைய பேர் வரலாறுனாலே நிறைய இயர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ வரலாறு பொறுத்த வரைக்கும்னா யாருக்கு அப்புறம் யார் முன்னாடி வருவாங்க, யார் பின்னாடி வருவாங்க, யார் ஒன்றா வருவாங்க, இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். ஹிஸ்ட்ரியில் வந்து மேஜர் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் மஸ்ட்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரினாலே நம்ம ஆண்டுகள் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ பால்ட்டினா ஆர்டிக்கல், ஐஎன்ஆன் தான் இயர்ஸ், மற்றபடி எல்லாத்துலேயுமே ஆண்டுகள் அந்தளவுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்தது. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி வரிசைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரம், சாணக்கிய எழுதிய அர்த்த சாஸ்திரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தராட்சசம். அப்புறம் வந்து நாலாவது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கு பார்த்தீங்கன்னா மலிந்த பின்கா, அதாவது மலிந்த பன்கான்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து மத்த விலாச பிரகடனம் அல்லது பிரகசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த விலாச பிரகடனத்தை பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல். சரிங்களா, ஸோ அப்போ அந்த காலத்தை பொறுத்து தான் வந்து வரிசைப்படுத்திட்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, அடுத்தது சிவாஜி பிறந்தது. சிவாஜி எங்க பிறந்தா சிவனேர் கோட்டை, சிவனேரி கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகத்தில் இருக்கும் சிவனேர். ஓகேவா, இப்போ புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனேர் அப்படின்னு தான் இருக்கு. பழைய புத்தகம் சிவனேரி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ சிவாஜி பிறந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிவனேரி கோட்டை. ஓகேவா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஒரு முக்கியமான அரசர் அப்படின்னா அவர் வந்து எங்க பிறந்தாரு. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் யாரு, அவருடைய மகன் யாரு, அவருடைய தந்தை யாரு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அதுவும் வந்து ஒரு சிறந்த அரசர் அப்படின்னா அவருடைய வாழ்ந்த பகுதி, அவருடைய சிறப்பு பெயர் முதற்கொண்டு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது முதலாம் இந்த இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார், விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டவர் யார், சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் யார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் சார்ந்த கொஸ்டின்ஸும் வந்து கேட்குறாங்க. இந்த நிர்வாக முறையும் சார்ந்தி ஒரு தனிப்பட்ட சிறந்த அரசர் அப்படின்னா அந்த அரசு சம்பந்தமான இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மராத்தியா நிறைய அரசை பற்றி பார்ப்போம். ஆனால் சிவாஜியை கொண்டு தான் மராத்திய பேரரசு ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு அரசாக மாறுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் குப்தர் காலத்தில் சமுத்திரகுப்தர் தான் வந்து ஒரு சிறந்த அரசராக இருந்தார். அதே முகலாயர்கள் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தர். இப்போ நம்ம பெருசாக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கை சொல்லுவாங்க, அக்பரை சொல்லுவாங்க. முகமதுக்கு வந்து டெல்லி சுல்தானா. அப்போ முகலாயர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அக்பர் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி டெல்லி சுல்தான் அப்படின்னும் போது ஒவ்வொரு வம்சத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு வம்சத்தில் வந்து பால்பன் இருப்பார், ஒரு வம்சத்தில் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் இருப்பார், ஒரு வம்சத்தில் வந்து அலாவுதீன் கில்ஜி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிறந்த அரசர்கள் சம்பந்தமான இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ், அது இண்டிவிஜுவல் கொஸ்டினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர்கள் சார்ந்த தனிப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன்.
ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் அக்பர் பிறந்த ஊர், அக்பருடைய படை தளபதி யாரு, பைரம் கான். இதெல்லாம் வந்து நிறைய டிவிஸ் வந்து கேட்ட கொஸ்டின். அக்பர் பிறந்த ஆண்டு எப்போ, இதையும் கேட்டிருக்காங்க. அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டாம் பானிபட் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடும்போது அவருக்கு என்ன வயசு, 14 வயசோ 13 வயசோ. ஸோ இது மாதிரியான இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் வந்து எங்கே கேட்குறாங்க அப்படின்னா சிறந்த அரசர் சம கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து மராத்தியில் ஒரு சிறந்த அரசர் யார் அப்படின்னா சிவாஜின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவாஜி சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பின்வருவனற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது, எது சரியா பொருந்தி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குடைவோலை முறை. சரியா. குடைவோலை முறை வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து சேரர் கிடையாது. அப்புறம் வாரிய பெருமாள், இது வந்து பாண்டியர்கள் கிடையாது. வாரி பொத்தகம். ஓகே. அந்த வாரி பொத்தகம்ன்றது கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பொருந்திருக்கு. இதான் வந்து சோழர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முறை. ஓகே. பூமி புத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பிற காலத்தில் வரல. சரியா. அந்த பூமி புத்திரர்கள் அப்படின்னா அந்த பூமியை பாதுகாக்கிறோன்றது சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ பூமி இது மட்டும் தப்பு. அப்போ இதை சரியா பொருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரி புத்தகம் வந்து சோழர்கள். இது வந்து என்னன்னா நிர்வாக முறையில் வரக்கூடியது. ஸோ அப்போ வந்து அரசனுடைய நிர்வாக முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதில் தான் வந்து இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்க, சரியான விடையை பொறுத்துக. ஓகேவா. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. சிந்து சமவெளி நாகத்திலிருந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகத்தை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா இந்த ஒரு சான்றுகள் அப்படின்னா தொல்லியல் ஆய்வு மூலமா கிடைக்கப்பட்ட சான்றுகள் தான் இங்க அதிகமா இருக்கு. ஓகேவா. யாரா ஒருத்தர் எழுதி வச்சதோ கிடையாது. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல பொறிக்கி வச்செல்லாம் கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சான்றுகளா, அதாவது தொல்லியல் ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகள் வச்சு சொன்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ அந்த எப்படி சொல்றது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வடமேற்கு பகுதி, அதாவது இந்தியாவுடைய பாகிஸ்தான் பார்டர், அந்த கான்செப்ட் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வாழ்ந்த பகுதி தான். ஓகேவா. ஸோ அந்த பகுதியில் வந்து நிறைய நகரங்கள் இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நகரங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாட்டோட எந்த இடத்துல ஒத்து போகுதுன்றதை வச்சு அதை கொடுத்துருக்காங்க. லர்கானா, காளிபங்கன், லோத்தல், ஹரப்பா இது எல்லாமே நகரங்கள். இதில் வந்து லோத்தல்ன்றது ஒரு துறைமுக நகரம். ஓகேவா. ஹரப்பா வந்து முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து லர்கானா மாவட்டம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இதுக்கு ஆன்சர் வந்து பியா. ஓகே. சாரி பி அப்படின்னும் போது லர்கானா மாவட்டம் இது எங்க இருக்குன்னா சிந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் வந்து லர்கானா மாவட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளிபங்கன். ஸோ காளிபங்கன் இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், ராஜகாளி அம்மன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தா லர்கானா சிந்து, காளிபங்கன் வந்து ராஜகாளி அம்மன் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல்னா குஜராத். லோத்தல் துறைமுகம் இருக்குன்னா குஜராத். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு பார்த்தீங்களா துறைமுகம். அந்த லோத்தல் துறைமுகம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஹரப்பா வந்து பஞ்சாப். ஓகேவா. பஞ்சாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இருப்பாங்க. அங்கே தான் அறப்பறக்கிற மிஷின் அதிகமாக இருக்கும். அதாவது அறப்பறக்கிற மிஷின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெல்லை வந்து வெட்டக்கூடிய மிஷின். ஓகேவா. அங்கே தான் வந்து நிறைய மிஷின். ஏன்னா அங்கே தான் வந்து நம்மலாம் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுவோம். ஆனால் பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டேர் கணக்கில் பயிரிடுவாங்க. சரியா. இங்கே நம்ம ஏக்கர், அங்கெல்லாம் ஹெக்டேர் கணக்கில். அங்கே விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விவசாய பேரணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதி தான் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த விவசாய கொள்கையானது அவங்கள தான் பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஏன்னா பெரு விவசாயிகள் தான் அவங்க எல்லாமே. நம்ம தான் இங்கே குறு விவசாயிகள், சிறு விவசாயிகளாக காணப்படும். சரிங்களா. இங்கெல்லாம் ஏக்கர் கணக்கு, அங்கெல்லாம் ஹெக்டேர் கணக்காக பயிரிடுவாங்க. இப்போலாம் குறைஞ்சி போய் ஏக்கர்ன்றது இங்கே சென்ட் கணக்காக மாறி போச்சு. சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து புதுமையான விவசாயங்கள்லாம் நம்ம வந்து இன்னும் தாண்டி போகலை. விவசாயத்திலும் நல்ல நிலைமைக்கு வர முடியுன்ற ஒரு அந்த தொன்மையான ஒரு அந்த புதிய கருத்து வந்து இன்னும் வரல. இன்னும் வந்து பழமையான அந்த கருத்து இன்னுமா நம்ம விவசாயம் பண்ணிருக்கணும், இன்னுமா நீ ஏற்கலைப்பு பிடிச்சிட்டு இருப்ப, அந்த ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே. நமக்கு எதுக்கு. சரி ஓகே. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சரி. அப்போ ஒவ்வொரு முக்கியமான அரசுகள் வந்து எந்த ஆண்டு தோன்றுச்சு, அந்த தோற்ற மறைவு ரொம்ப முக்கியமானது. தோற்ற மறைவு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அதில் பாருங்க விஜயநகர பாவனி பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கிபி 1336. 2013 கேட்ட கொஸ்டின். 1336
என்ன பண்ணியிருக்காங்க, விஜயநகர பேரரசு தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த 4 நிலையும் பார்த்தீங்களா, சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். அப்போ அந்த ஒவ்வொரு வம்சத்தில் சிறந்த அரசர் இருப்பாங்க, அதுலேயும் நிர்வாக அமைப்பினை படிச்சிட்டாலே போதுமானது. ஓகேவா, அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி பேரரசு வந்து சிலபஸ்லேயே இல்லையே சார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம அப்படியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் நமக்கு என்ன ஒரு கான்செப்ட்னா, தென்னிந்திய பேரரசு அப்படின்னும் போது இந்த விஜயநகர பாமணி பேரரசு வந்து எங்கே ஆட்சி பண்ணா, தென்னிந்தியாவில் தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ நமக்கு தான் வந்து சேரர்களை பற்றி சோழர்களை பற்றி கொடுக்கலையே சார் சிலபஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க சார், தென்னிந்திய பேரரசுல தான் அவங்க வருவாங்க நம்ம சொல்கிறோம் பார்த்தியா. அதே மாதிரி தான் விஜயநகர பாமணி பேரரசும் தென்னிந்திய பேரரசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு டாபிக் தான். அப்போ தென்னிந்திய பேரரசு அப்படின்னும் போது விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், சாதவாணர்கள், அப்புறம் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், இந்த 9 பேர் ஒரு சேர்ந்தது தான் தென்னிந்திய பேரரசு. சரிங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலை பாணிமுறை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குஷானர்கள். குஷானர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தார கலைன்னு சொல்லுவோம் பற்றி, அந்த கலை தான் குஷானர் கொண்டு வந்த கலை. ஓகேங்களா, அந்த கட்டிடக்கலை பாணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அடுத்தது குப்தர்களுடைய பாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரா பாணி. அடுத்து வந்து சாளுக்கியருடைய பாணி அப்படின்னும் போது கிளியர் தெரியுதுங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. வேசார பாணியா சார், வேசரா பாணி. இதில் வந்து கிளியராக தெரியல, அதில் வீடியோவில் கரெக்டாக தெரியும். ஓகே, அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய பாணி அப்படின்னும் போது திராவிட பாணி. ஓகேவா, நம்ம பார்த்த உடனே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சோழர்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே தமிழர். சரியா, ஸோ தமிழன் தான் திராவிடம் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அப்போ சோழர்கள் திராவிடர்கள். சரிங்களா, நம்ம ஈஸியாக மேட்ச் ஆகுது. கடைசியாக பார்த்தா ஒரே ஆப்ஷன் தான் ஒன்று வந்திருக்கு, நம்ம ஈஸியாக போட்டு வந்துடலாம். சரிங்களா, ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது இது நம்ம படிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட்டம் தான் இருக்கக்கூடாது. அது உள்ள நம்ம அலசி ஆராயும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூ என்னத்தை நம்ம கண்டுபிடித்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து கட்டிடக்கலை சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம இது வரைக்கும் 4 கொஸ்டின் கிட்ட இதிலே பார்த்துடும். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? போன்ஸ்லே இது வந்து நாக்பூர், ஹோல்கார் இந்தோர், பேஷ்வா வந்து டெல்லி, சிந்தியா வந்து குவாலியர். அந்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பகுதியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தாது அப்படின்னும் போது பேஷ்வா. ஸோ பேஷ்வா வந்து டெல்லி இதை சொல்லியிருக்காங்க. பேஷ்வான்ற அப்படின்னா இந்த மராத்தியர்கிட்ட பிரதம அமைச்சராக பணியாற்ற தான் வந்து பேஷ்வாக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் டெல்லிக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த அரசர்கள் அவங்க ஆட்சி செய்த பகுதியும் ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க யார். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த தலைநகரங்கள் அவங்களுடைய சின்னங்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அது அவங்க இப்போது எக்ஸாம்பிள் வந்து குப்தர்கள் வந்து எந்த நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய சின்னம் என்ன, இந்த நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த கரடி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா யானை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பன்றி, இதெல்லாம் கூட பார்த்தோன்னா சின்னமாக இருக்குது. சரியா, ஸோ அந்த சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு தான் மொகஞ்சதாரோ. ஸோ மொகஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து தான் இருக்குது. காளிபங்கன் வாலி பார்த்தோம், காளி வந்து ராஜகாளி அம்மன், லோத்தல் வந்து குஜராத், ஹரப்பா வந்து பஞ்சாப். இதில் வந்து பார்த்தோன்னா மொகஞ்சதாரோ மட்டும் தான் புதுசாக இருக்குது. ஓகே, மொகஞ்சதாரோ தான் புதுசாக இருக்குது. சரிங்களா, முகத்தில் தான் சாந்து வைப்பாங்க, இங்கே சிந்துன்னு வச்சுங்க. மொகஞ்சதாரோ முகத்தில் தான் சாந்து வைப்பாங்க, இங்கே சிந்து ஷார்ட்கட். ஓகேவா, சரி ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்புகளை பொறுத்தே கேட்குறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள், தற்போது அந்த நகரம் எங்கே இருக்குது, இது சமமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்தது, நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? நீதி சங்கிலின்ற முறை. ஓகேவா, இந்த யமுனி ஆற்றோட ஒரு கரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த அரண்மனையில் ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியாக இருக்கும். மக்களுக்கு ஏதாவது குறை அப்படின்னா அந்த சங்கிலியை வந்து இழுத்தாங்க அப்படின்னா மன்னருடைய அரண்மனையில் வந்து அந்த ஒலி கேட்கும். அந்த ஒலி கேட்டு என்ன பண்ணுவார், நீதி வழங்குவார். இந்த நீதி சங்கிலின்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தான் இருக்கும். இது வந்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெருசாகவே கொடுத்துருப்பாங்க, நீதி சங்கிலி மணிமுறை. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்துருவோம் பார்த்தீங்களா, மனுநீதி சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதி சங்கிலியை வந்து ஒரு பசுமாடு வந்து இழுக்கிறதா வந்து பார்க்கும்போது அந்த கன்றுக்குட்டியை வந்து தன் மகனை வந்து தேரில் ஏற்றதான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அப்புறம் தன் மகனை வந்து தானே வந்து தேரில் ஏற்றுவார் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நீதி சங்கிலி முறை வந்து ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிருக்காரு. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இது வந்து முகலாயர் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேட்குறாங்க. இது வந்து ஒரு நிர்வாகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஒவ்வொரு அரசுடைய சிறப்புகளில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, குரானின் படி மாமுலுக் என்பதன் பொருள் என்ன? மாமுலுக் இது வந்து டெல்லி சுல்தான் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். மாமுலுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மாமுலுக்னானது அடிமை என்று பொருள். சரிங்களா, அப்போ ரெண்டு எங்க இருக்கு?
பி. சரிங்களா, மாமுலுக் வம்சம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. அடுத்தது ஸோ அப்போது எந்தெந்த அந்த மொழியை வச்சும் வந்து கேட்குறாங்க, எந்த மொழிக்கு என்ன பொருள். ஓகே, அப்போ அந்த பாரசீக மொழி இருக்கும், உருது மொழி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மொழிக்குண்டான நம்ம தமிழ் அர்த்தத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அது சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது. அது அந்த கலை கட்டடக்கலை வரக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, கோல் கும்பாஸ் 2016 நினைக்கிறேன். கோல் கும்பாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோல் கும்பாஸ். இந்த கொஸ்டினை வந்து நான் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வந்து கோல்கொண்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ண, அதாவது ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்னன்னே தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புக்கில் பாக்ஸ் டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அது விஜயநகர பாமணி பேர் சொல்லி பாக்ஸ் டாப்பில் தான் இந்த கொஸ்டின் வந்துருக்கும். முணுமுணுக்கும் அரங்கம்னா என்ன அப்படின்னா கோல்கொண்டா நான் போட்டு வந்தேன், கோல் கும்பாஸ். ஏன்னா இந்த நாளத்தில் எனக்கு தெரிஞ்சதே வந்து கோல்கொண்டா மட்டும் தான். இது எதில் தெரியுன்னா அந்த மாவீரன் படம் வச்சுங்களா. இப்போ வந்து மாவீரன் இல்லை, ராம்சரண் நடித்த மாவீரன் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து கோல்கொண்டா அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வரும். அந்த படத்தில் வந்து ஒரு சீன் காட்டுவாங்க. அது மூலிமா தான் கோல்கொண்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்குன்னே தெரியும். சரியா. ஸோ அதான் நமக்கு தெரிஞ்ச பேர் போடலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோல்கொண்டா போட்டு வந்துட்டேன். பார்த்தா என்ன ஆன்சரு, கோல் கும்பாஸ் தான். சரிங்களா. சரி, ஓகே. ஸோ ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை தப்பாக போகிறது சகஜம் தானே. ஸோ நம்ம வந்து எடுக்கிற முடிவு தப்பாக போதோ சரியாக போதோன்றது அப்பாற்பட்ட விஷயம். முடிவு எடுக்கிறோமான்றது தான் முதல் விஷயம். சரிங்களா. ஓகே, நீங்களே சீக்கிரம் முடிவு எடுத்துருங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, சாரி, வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார். சரியா, முகலாய சம்பந்தம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சீக்கிய குரு. சரிங்களா, குரு நானக் அப்படின்றது அந்த சீக்கிய மதத்தை தோற்றுச்சான்னு சொல்றாங்க. அதில் வந்து ஒவ்வொரு குருக்கள் வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ் பகதூர் அப்படின்ற ஒரு குரு இருப்பார். அவரை கொன்ன சீக்கியர் யார் அப்படின்னா, சரி, அந்த சீக்கிய குரு வந்து கொன்ன முகலாய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப். ஓகே, அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொன்னிருப்பாரு. சரிங்களா. ஓகே, அடுத்தது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் சார்ந்த சிறப்பான விஷயங்களை இது கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்களது டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. உருத்ராச்சாரியார். ஸோ இப்போ தான் சொன்னோம் அந்த அறிஞர்களை பற்றின கொஸ்டின் கேட்குறாங்க. மேலே வந்து இந்தியாவின் கிளி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம், அமீர் குஸ்ரு. அதே மாதிரி தான் இங்கே அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரை பற்றி சொல்லுது, குடுமியான் மலை கல்வெட்டு தான் யாரை பற்றி சொல்லுது, உருத்ராச்சாரியார் பற்றிய பல்லவர்களது கல்வெட்டு. எது, குடுமியான் மலை கல்வெட்டு. அதான் உருத்ராட்சத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா, இவர் வந்து ஒரு அறிஞர். ஓகே, இவரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் குடுமியான் மலை கல்வெட்டு. இது யாருடைய கல்வெட்டு, பல்லவர்களது கல்வெட்டு. சரிங்களா. ஸோ தென்னிந்திய பேரரசு வந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது கல்வெட்டு சம்பந்தமான கொஸ்டின். அடுத்தது தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் யார். ஸோ தலைக்கோட்டை போர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிய காரணமான போர் வந்து தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த போரில் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மன்னர் வந்து உதவி பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர். இது ரெண்டுமே ஒரே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மேலே இப்போ நம்ம பார்த்த உருத்ராச்சாரியம் இதுவும் ஒரே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாவனி பேரரசு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். யார் அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர். நம்ம தஞ்சைனா இங்கே இருக்கக்கூடிய நாயக்கர்கள் தான். ஓகே, ஏன்னா விஜயநகர பேரரசுனா மராத்தியர் காலத்தில் அந்த நாயக்கர் அப்படின்ற ஒரு ஆட்சி முறை வந்திருக்கும். அந்த நாயக்கர் தான் நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணிருப்பாங்க 72 பாளையங்களா பிரித்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து தஞ்சை நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் தான் யாருக்கு உதவி இருப்பாங்க, தலைக்கோட்டை போரில் விஜயநகர பாமணி பேரரசுக்கு உதவி இருப்பாங்க. அடுத்தது சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுறது எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதை நம்ம மேலே பார்த்துருந்தோம். சமுத்திரகுப்தர், ஏன்னா ஒவ்வொரு அரசருக்கு வந்து ஒரு சில கல்வெட்டுகள் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அவங்கள பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. உத்தரமேற்கு கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழனை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கல்வெட்டுகள், பட்டயங்கள், செப்பேடுகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஓகே, அடுத்தது டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார். டெல்லி சுல்தானத்தோட கடைசி அரசர்னா டெல்லி சுல்தானத்தோட கடைசி வம்சம் லோடி வம்சம். ஓகேவா, அதில் யாரும் அங்கே ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி தான் வந்து கடைசி. ஏன்னா இப்ராஹிம் லோடி தான் என்ன பண்ணுவார், பாபர் கிட்ட தோத்துருவார். சரிங்களா. முதல் பானிபட் போர் நடக்கும். அந்த முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி வந்து தோத்துருவார். பாபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் முகலாயராக பதவியேற்பார். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ அப்போ இப்ராஹிம் லோடி. அப்போது அந்த போர்களை வச்சும் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. முதல் அரசர், கடைசி அரசர். அப்போ அந்த அரசர் வரிசை வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் அரசர், கடைசி அரசர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அரசர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வரிசை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஒரு வம்சத்துடைய முதல் அரசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கடைசி அரசு தெரிஞ்சுக்கணும், சிறந்த அரசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசுடைய வரிசை.
இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை வச்சு கொஸ்டின் கேட்கும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். ஸோ குமாரகுப்தர் தான் என்ன பண்ணுவார், நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியிருப்பார். ஓகேங்களா? ஸோ குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ அப்போ பல்கலைக்கழகம் அப்படின்னா இது அந்த கலை கட்டிடக்கலை நம்ம சொல்ல பற்றி அந்த கல்வி மேம்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்பதர் எழுதிய நூல், அந்த நூல் புக்ஸ் அண்ட் ஆத்தர் சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வாக்பதர் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து எழுதின வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க சம்கிருதம். அது அஷ்டாங்க சம்கிருதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை. ஸோ அப்போ போர்கள், ஓகே, ஒரு நிறைய வரலாறுனாலே போர்களால் அலங்கரிக்கப்பட்டதான் வரலாறு. ஸோ அந்த வரலாறு அப்படின்னும் போது அந்த வரலாறுல வந்து ஒரு சில போர் முறைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா? தலைக்கோட்டை போர், புரந்தர் உடன்படிக்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன போர்கள்லாம் நிறைய வந்திருக்கும். இந்த காக்ரா போர், கன்வா போர், சிந்தேரி போர், கன்னோசி போர். சரிங்களா? ஸோ இந்த போர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது போர்கள். அந்த போர் நடைபெற்ற ஆண்டு, யாருக்கும் அந்த போர் நடந்துச்சு, அதில் யார் ஜெயிச்சாங்க, இது முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ போர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இது என்ன முறை அப்படின்னா ஒரு முறைசாரா போர் முறை. ஒரு முறைசாரான்னா ஒரு ப்ராப்பர் கிடையாது, அவங்க இஷ்டம் என்ன பண்ணுவாங்க, சண்டை பண்ணுவாங்க. அது முறைசாரா அப்படின்னா இந்த முறை தான் பண்ண கிடையாது, எந்த ஒரு முறையுமே சார்ந்திருக்காது. சரி, அதான் வந்து முறைசாரா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பிராகி மொழிக்கும் திராவிட மொழிக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா லிசியர் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து புக்ஸில் வந்து எதனா ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, அந்த கல்வெட்டு சம்பந்தம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வரலாறுனாலே சான்றுகளை பேஸ் பண்ணி தான் வரலாறு நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்படின்னும் போது அந்த சான்றுகள் எது மூலமாவது கல்வெட்டு மூலமாகவும், நூல்கள் மூலமாகவும், பட்டயங்கள் மூலமாகவும், சிப்பர்கள் மூலமாகவும் உருவாகுது. அப்போ அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ எந்த ஒரு கல்வெட்டு சம்பந்த கொஸ்டின் வந்தாலும் விட்டுறாதீங்க. அடுத்தது ஆன்சர் பியா ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். பானிபட் போர். ஸோ முதல் பானிபட் போர், இதில் நம்ம ஆண்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ 1500 அப்படின்னும் போது பானிபட் போர் அது ஃபர்ஸ்ட்டு இதுதான் 1526 பானிபட் போர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா போர், கான்வா போர், சந்தேரி போர். ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த பாபர் காலத்தில் வந்த போர்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரெண்டாவது அப்படியே 4, 3, 1, ரெண்டாவது காக்ரா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1529 நடந்திருக்கும். அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே நடந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்வா போர். ஸோ கான்வா போர் எப்போ அப்படின்னா 1527. அப்புறம் சந்தேரி போர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா 1528. சரிங்களா? அப்போ 26, 27, 28, 29 அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போரில் தான் ஜெயிச்சு இந்த முகலாய பேரரசு வந்து பார்த்தோன்னா நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பானிபட் போரில் ஆரம்பித்து 1526, 27 வந்து பார்த்தீங்கன்னா சிந்தேரி போர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா 28 வந்து பார்த்தீங்கன்னா கான்வா போர், அப்புறம் காக்ரா போர் அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, அப்போ அந்த போர்கள் ரொம்ப இப்போ தான் சொன்ன போர்கள் வந்து படிச்சிங்க. போர்களை படி என்ன சொன்ன, போர்கள் ஆண்டுகள் யாருக்கு நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு மேட்சஸே கொடுத்துருக்காங்க. அப்போ போர்கள் ரொம்ப முக்கியமானது இயர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வரிசை 1 பொறுத்துக்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா அமுக்த மால்யுதா. ஓகேவா? அதாவது மொழிகள். இப்போதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு நூல்களுடைய அந்த மொழிகள் தெரிஞ்சுங்க. அறிஞர் எழுதின நூல்கள், அவர்கள் எழுதிய மொழி. ஏன்னா அந்த மொழியை வச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அது நிறைய மொழிகள் வந்து இருக்குது. உருது இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளம் இருக்குது, பாரசீகம் இருக்குது. ஸோ அப்போது அதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதான் பாருங்கள் அமுக்த மால்யுதா. ஓகே, அமுக்த மால்யுதான்றது பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு. ஏன்னா அமுக்த மாலிதா வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி பேசுறது தெலுங்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஜும்மா மசூதி. ஸோ ஜும்மா மசூதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குல்பர்கா ஜும்மா மசூதி. அடுத்தது கோல்கும்பா. ஸோ கோல்கும்பா எங்கே இருக்குது அப்படின்னா பீஜப்பூரில் இருக்குது. அதான் பார்த்தா கோல்கும்பாஸ் முணுமுணுக்கும் மரங்கு பார்த்தோம் அதுதான். அடுத்து வந்து ஜாம்பவதி கல்யாணம். இது வந்து சமஸ்கிருத மொழி. இந்த கிருஷ்ணதேவராய நூல்கள் தான் அமுக்த மால்யுதா, ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம். இது மூணுமே கிருஷ்ணதேவராய எழுதிய நூல்கள் தான். இதில் அமுக்த மால்யுதா வந்து தெலுங்கு மொழி, ஜாம்பவதி கல்யாணம் வந்து சமஸ்கிருத மொழி. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. ஓகேங்களா? அடுத்தது போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தானா ஜஹான் பேகமும் இந்த வரலாறு
சரி, இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினார். எந்த வரலாற்று சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி. ஓகே, அந்த சாஞ்சி ஸ்தூபியை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பனிடுவதற்காக தன்னுடைய நிறைய செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இறைச்சிருக்காங்க. ஓகேவா, இதுக்காக சாஞ்சி ஸ்தூபி. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சின்னங்கள் தான். அப்போ சின்னங்களும் ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த அலகாபாத் கல் தூண், ஓகே, அப்புறம் மெஹர்வலி இரும்பு தூண், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் வந்து அப்போ குதுமினார், அந்த மாதிரி அந்த அடையாளங்களை பேஸ் பண்ணி, அதாவது அவங்கள முன்னிலைப்படுத்துகிற அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா, ஓகே. அடுத்தது, பரித்தின் உண்மையான பெயர் என்ன? ஷெர்ஷா சூரி. ஓகே, சூரிய வம்சம் சொல்லிட்டு ஒரு வம்சம் பார்த்துருப்போம். அதாவது முகலாயர்களுக்கு கேப்ல இப்போ ஷெர்ஷா சூரி உள்ள வருவார். சரிங்களா, அதாவது ஊமாயின் வந்து நாட்டை விட்டு போயிடுவார். அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஷெர்ஷா சூரி தான் ஆட்சி பண்ணுவார். அதை வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களின் இடையீட்டு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடையில கொஞ்ச நாள் இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா, அது 1540 1556 வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி தான் ஆட்சி பண்ணுவார். ஓகேவா, பரித் கான் புலி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிடுவாங்க. ஷேர்கான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரித்கான் உண்மையான பேர் ஷெர்ஷான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அவர். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இது முன்னாடி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சிறப்பேர் பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஆனால் சொன்ன பார்த்தீங்களா அந்த சிறந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ ஷெர்ஷா சொல்லும்போது அவருடைய உண்மையான பேருன்னு கேட்டிருக்காங்களா, ஐயர் பேர் கேட்டாங்க. மேலே ஒரு இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், பிறந்த இடம் பார்த்தோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா பிறந்த ஆண்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்பாங்க. சிறந்த அரசு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. அதையும் எல்லா அரசும் படிக்கணும் அவசியம் இல்லை. சிவாஜியின் முடிச்சுட்டு விழா நடைபெற்ற, இப்போதான் சொன்னேன், இன்னொரு கொஸ்டின் வச்சு பாருங்க. சிவாஜியின் முடிச்சுட்டு விழா நடைபெற்ற கோட்டை எங்க அப்படின்னா ரெய்கர் கோட்டை. அவர் பிறந்தது சிவனேரி கோட்டை, இதையும் நம்ம பார்த்தோம். பிறந்தது சிவனேரி கோட்டை, முடிச்சுட்டு விழா நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெய்கர் கோட்டை தான் முடிச்சுட்டு நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது, புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா ஷேர்கான் லோடி. ஷேர்கான் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி புதுச்சேரி பாண்டிச்சேரியை வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, யார்? ஷேர்கான் லோடி, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னும் போது லோடியை வச்சு வந்த கொஸ்டின் இல்லை, பாண்டிச்சேரியை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். இப்போ பாண்டிச்சேரி நம்ம பக்கத்தில் ஒரு சிட்டி. அப்போது நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த இந்தியா சார்ந்த, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் சார்ந்த கொஸ்டின் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பேஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, அதை படிச்சுக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ கேரளா சம்மந்தமான இந்த சேரர்களை பற்றின விஷயங்கள், சாதவானர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாவனி பேரரசுகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் நம்ம தமிழ்நாட்டு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச ஒரு சில தூண்கள், சிறப்புகள், சான்றுகள், நூல்கள், இதையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது, குதுமினார் எனும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா, இதே முடிச்சதுன்னா இல்துமிஷ் வந்துடுவார், ஞாபகம் வச்சுங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரலாற்று சின்னத்துக்கு 2-3 பேர் வந்து வருவாங்க. சரியா, இப்போ கட்டினது யாரு, கட்டி முடிச்சது யாரு, இதை வந்து புனரமைச்சது யாரு, இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கூட கேட்பாங்க. அப்படின்னும் போது குதுமினார் இப்போ டெல்லியில் இருக்கும். இந்த குதுமினாரை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட தொடங்குது யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான். அவர் முடிக்கிறதுக்குள்ளே இறந்துருவார் போலியோ விளையாட்டில். அதுக்கப்புறம் என்ன வந்து இல்துமிஷ் என்ன பண்ணார், அதை வந்து கரெக்டாக வந்து கட்டி முடிச்சிருவாரு. சரிங்களா, இவர் அடிமைகளின் அடிமை நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது, ஆர்டி பேனர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொகஞ்சதாரோ. 1921 ஒரு நகரம் கண்டுபிடிச்சிருவாங்க, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகே, 1922 மொகஞ்சதாரோ. ஸோ முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பான்றது தான் ஹரப்பா நாகரிகம் சொல்லிட்டு அழைக்கின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸை வந்து கேட்பாங்க. ஏன்னா கண்டுபிடிப்புகள் போகும்போதே அது இயர்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், இது வந்து நூல்கள்லேருந்து நம்ம நூல்கள்லேருந்து நம்ம பார்த்து தொகுத்த விஷயம், வரலாறு கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நகர கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது, முகலாயர்கள் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன, அதாவது நிறைய அரசர்கள் வந்தாங்க போனாங்கன்னு இருக்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட அரசர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து நம்ம போடுவாங்க. இப்போ நிறைய சிஎம் இருந்தாலும் நம்ம காமராஜரை பற்றி, எம்ஜிஆரை பற்றிலாம் வந்து நம்ம சிறப்பாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் இன்னும் நிற்கிற மாதிரி இந்த மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ நிறைய அரசல் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட அரசு நம்ம வந்து ஞாபகத்துக்கு காரணம் அவங்க செய்த சிறப்பான சம்பவங்கள் தான், அதாவது சிறப்பான நிகழ்வுகள், அல்ல சிறப்பான திட்டங்களை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வகைப்படுத்துகிறோம். அந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள் பொறுத்து தான் அதை கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற அரசியலை காட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை கண்டிப்பாக கேட்பாங்க. குதிரைக்கு சூடு போடும் டாக் பழக்கம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளி நாணயம், முதல் செம்பு நாணயம், முதல் வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்கிறது, முதல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில். ஓகே, முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வந்து முதன்மையான விஷயங்கள், இல்லை பழமையான விஷயங்கள், இல்லை பெரிய விஷயங்கள் யாருன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தமான கொஷின்ஸ்லாம் படித்து வச்சுங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மற்ற அரசுலேருந்து தனித்துவமாக வரக்கூடிய அரசர்களை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லி யார் வைக்கிறாங்க? ஷெர்ஷா சூரி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சிதம்பரம் நடராஜ ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவன் யார் அப்படின்னா பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழன். ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவன். ஓகேவா? அப்போ பொற்கூரை அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா பொன்கூரை வேந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரை? முதலாம் பராந்தக சோழனை. ஓகேவா? அது சிதம்பரம் நடராஜர் கோயில் எங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது. ஓகேவா? நடராஜர் கோயிலுக்கு அந்த மேலே வந்து அந்த பொன்கூரையை வந்து வேஞ்சிருப்பார். ஓகே, அதனால தான் முதலாம் பராந்தக சோழன் சொல்கிறாங்க. சோழ காலத்தில் வரக்கூடிய கொஷின். ஓகேவா? ஸோ சிறப்பான விஷயம் பண்ணதுனால தான் இது கலை சார்ந்த ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? அடுத்தது மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். பாருங்க, 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மதுரையும் ஈழமும் கொண்டானா ஒருத்தர் வர்றாரு. ஓகே, கடாரம் கொண்டான் நம்ம பார்த்துருப்போம். கடாரம் கொண்டான் அப்படின்னா மலேசியாவை வந்து கைப்பற்றினார் அப்படின்னா பார்த்துருவோம். மதுரை கொண்டான், மதுரை ஈழம் கொண்டான், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ அந்த சிறப்பு பெயர்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு அரசுடைய சிறப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு அந்த ஆங்கிள் வரக்கூடிய கொஸ்டின் தான் அது. அப்போ மன்னருடைய சிறப்பு பெயர்கள், அவர்களுடைய சிறப்புகள் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது சிம்ம விஷ்ணு மகன் யார்? ஓகே, யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா? இந்த சிம்ம விஷ்ணு தான் வந்து பார்த்தோன்னா பிற்கால பல்லவ வம்சத்தை தோற்று வச்சிருப்பாரு. ஓகேவா? அப்போ சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன், அதுக்கப்புறம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன், அப்படி தான் வந்து அந்த வரிசை வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அரசருடைய வரிசை தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை வந்து யாருக்கு அப்புறம் யார் வருவாங்கிறது நம்ம தெரிஞ்சு இந்த ஆன்சர் வந்து போட முடியும். சரிங்களா? ஓகே, அப்போ அந்த அரசர் வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். முதல் நம்ம தென்னிந்தியாவில் சென்னையில் தான் வந்து பார்த்தோன்னா பல்லாவரத்தில் பழைய கற்கால கருவிலாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த தொல்லியல் ஆய்வுத்துறைய தந்தை அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் வந்து பார்த்தோன்னா தொல்லியத்துறை உருவாக்குனது வேற, முதல் ஆய்வாளர்லாம் வச்சுங்க. தொல்லியத்துறை உருவாக்கியவர் வேற ஒருத்தவராங்க, முதல் ஆய்வாளர்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு சம்பந்தமான இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தமான கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஓகே, இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள் அந்த நகரத்தை கண்டுபிடிச்ச நகரங்களை கண்டுபிடிச்ச அகழ்வாளர்களை பொறுத்து வரிசைப்படுத்திருக்காங்க. யார் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சங்குதாரோ. சங்குதாரோ யார் அப்படின்னா என்ஜி மஜும்தார்னு சொல்லுவாங்க. என்ஜி மஜும்தார் தான் சங்குதாராவை கண்டுபிடிச்சது. அடுத்து லோத்தல். இந்த லோத்தல் துறைமுகத்தை யார் கண்டுபிடிச்சாருன்னா எஸ்ஆர் ராவ் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. எஸ்ஆர் ராவ். அடுத்து வந்து பனாவலி. பனாவலி அல்லது பனவாளி ரெண்டுமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில புத்தகத்தில் பனவாளின்னு இருக்கு, ஒரு சில புத்தகத்தில் பனாவாளி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஷுட். அது பிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? பனாவாளி. அடுத்தது மிட்டாடல். மிட்டாதல் அல்லது மிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னா சூரஜ்பான் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நகரங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எந்த நகரம் இதில் வந்து 3 சிந்து சமவெளி பொறுத்துமே நம்ம வந்து 3 வகையான டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகேவா? நகரங்கள் தற்போது எங்கே இருக்குன்றத பார்த்துருந்தோம். அதே மாதிரி நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்துருந்தோம். நகரங்கள் கண்டுபிடித்த அகழ்வாராய்ச்சியாளர்கள். இப்போ 3 லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த நகரங்கள் வச்சே கேட்குறேன். அப்போ நகரங்கள் ரொம்ப முக்கியமானது, நகரங்களுடைய சிறப்பு முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிக. ஸோ தவறான கூற்று அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டது. ஓகேங்களா? கரெக்டு தான். சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிச்சூட்டி கொண்டார். ஓகே, அந்த ராஜ்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சூடி கொள்வார். ஓகேவா? அதாவது மன்னராக முடிச்சூடி கொண்டது ரெய்கர் கோட்டை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் கோட்டை, ராஜகோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி அது. அந்த சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1665 வந்து வராது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1674 சத்ரபதி எனும் பெயரில் முடிசூடினார். சத்ரபதின்ற ஒரு பட்டம் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க 1674. சரி, அப்போ இதில் பொருந்தாத்து சி மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது அப்போ சிவாஜி மராத்தியர்களாலே அதில் யாரை பற்றின கொஸ்டின் கேட்குறாங்க? சிவாஜி பற்றின கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அப்போ சிவாஜி தான் அங்கே குறிப்பிடத்தக்க ஒரு நபர். இது வரைக்கும் நம்ம பார்த்த மராத்திய சமதானம் பார்த்த 5 கொஸ்டினுமே 4 கொஸ்டினுமே வந்து சிவாஜியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ சிவாஜி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய டாபிக். அடுத்து பாருங்க, இது சரியான இணையை கண்டறி தேர்வு செய்க. ஓகேவா? அதாவது
பட்டடக்கல், அதாவது பட்டாடக்கல், இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா அது சரியான இணை அப்படின்போது வாதாபி சாளுக்கியர்கள் தான். சாளுக்கியர்கள் வந்து 3 இருப்பாங்க. அது கல்யாண சாளுக்கியல், பாதாமி, வாதாபி. ஓகேவா? ஸோ வந்து பட்டாடக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியல் கரெக்ட் தான். அடுத்து வந்து எலிபெண்டா குகைகள். இந்த எலிபெண்டா குகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் வரமாட்டார். ஓகே, அசோகருக்கும் எலிபெண்டா குகை சம்மந்தமே இல்லை. அசோகர் அதுக்கும் முன்னாடி காலம். எலிபெண்டா எல்லோருக்கும் எல்லாமே ராஷ்டிரகூடர்கள் காலத்துது. அடுத்த மாமல்லபுரம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல தான் அந்த மாமல்லபுரம் அப்படின்னு ஒரு நகரத்தை தன்னுடைய தந்தை பேரால வந்து பார்த்தீங்கன்னா நிறுவிருப்பாங்க. சரி, மகாபலிபுரம், மாமல்லபுரம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரியானது. ஓகே, இது தப்பு. ரெண்டாவது எலிபெண்டா குகை வந்து பார்த்தீங்கன்னா அசோக தப்பு. சரியா? அடுத்து ஒரு பெரிய விஷயம் பார்க்க போறோம். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவாறு சரியாக பொறுத்திருக்க. அது குப்தர் காலத்துல இருந்த நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி. சீதால இருக்கு. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா சேத்ரா. சேத்ரான்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் தான் வந்து சேத்ரான்னு சொல்லுவாங்க. வேளாண்மை தான் வந்து சேத்தில் நம்ம இறங்கி வந்து பார்த்தோன்னா பயிர் வச்சாதான் வேளாண்மை விவசாயம் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா கிலா. கிலானா வந்து தரிசு நிலம். கிலானானது தரிசு, அதாவது வேளாண்மை செய்ய முடியாத இடங்கள் வந்து தரிசுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்ரகதா. ஸோ அப்ரகதான்றது பார்த்தீங்க அப்படின்னா வள நிலமா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது வனப்பயிர்களுக்குள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காடு பகுதி வந்து அப்ரகதான்னு சொல்லுவாங்க. வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். அதை வசிப்பிடம். வஸ்தினானது வசிப்பிடம். வசிப்பிடம்னா குடியிருக்கக்கூடிய இடம்ன்றத சொல்றாங்க. ஓகேவா? அந்த நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மராத்தியர் காலத்திலையும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் வரும். இதிலே எந்தெந்த வரியை வந்து கட்டினாங்க, அந்த வரி விதிப்பு முறை ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய நிர்வாக முறையில் வரக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டு அப்புறம் வராகமிகிரர். சரியா? வராகமிகிரர் யார் அப்படின்னா இவர் ஒரு வானியல் அறிஞர். நான் சொல்லியிருந்த பாருங்க, அறிஞர்கள், அவர்கள் சார்ந்த துறைகள், அவர் சார்ந்த மொழி, அவர் எழுதிய நூல்கள், இதை 4 பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சொல்லி வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம். இது ஒரு 5வது கொஸ்டினா வந்து இந்த அறிஞர்கள் சம்பந்தமான கொஸ்டினே வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ அறிஞர்கள் எப்படி அரசர்கள் முக்கியமோ அதே அளவுக்கு அறிஞர்களும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது காளிதாசர். ஸோ காளிதாசர் நம்ம எல்லாரும் தெரியும், அவர் வந்து ஒரு சமஸ்கிருத கவிஞர். அடுத்தது அமரசிம்ஹா. அமரசிம்ஹா யார் அப்படின்னா அகராதியர் ஆசிரியர். அகராதி பிடிச்சோன்னா வச்சுங்க. அடுத்தது பார்த்தா தன்வந்திரி வந்து ஒரு மருத்துவர். தன்வந்திரி, அப்புறம் வந்து சரகர், சுஸ்ருதர், இவங்க எல்லாமே வந்து ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவங்க. ஓகேவா? நான் வச்சுங்க. ஸோ அப்போ வந்து எல்லாமே அந்த அறிஞர்களை பொறுத்து அவர்கள் சார்ந்த முக்கிய துறைகள் அல்லது சிறந்த துறைகளை வச்சும் பொறுத்து வந்து கேட்பாங்க. அப்போ அந்த அறிஞர்கள் அவர்கள் சார்ந்த துறைகளும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அவ்வளோதான்பா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 5 கொஷின் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஒரு 6 கொஷினாலுமே கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 9 மார்க் வந்து தரக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ வந்து எந்த டாப்பிக்கெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம படிக்கணும் அப்படின்னும் போது நான் இது வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அரசர்கள் நிர்வாகம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா அரசருடைய வம்சத்துடைய நிர்வாக முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். நிர்வாக முறை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து எல்லா டாப்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா சான்றுகள், கல்வெட்டு. இதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அதாவது இந்த கல்வெட்டுகள், பட்டயங்கள், செப்பேடுகள், அப்புறம் வந்து இலக்கியங்கள். சரியா? இது சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறான்றதை பார்த்துருந்தோம். அடுத்து 3வதா பார்த்தீங்கன்னா படைப்புகள், ஆசிரியர்கள், மொழிபெயர்ப்பு. சரியா? அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நூல்களை வந்து அமுக்த மால்யுதா, உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு நூல்கள் யார் எழுதுனாங்க, அந்த எந்த மொழியில் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா துறைகள் எந்த துறையை சார்ந்தவங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்போ வந்து படைப்புகள், ஆசிரியர்கள், அவர்கள் சார்ந்த மொழி, அவர்கள் சார்ந்த துறை ரொம்ப முக்கியமானது. அடுத்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய போர்கள், இம்பார்ட்டன்ட் போர். ஓகே, அந்தந்த காலத்தில் நடந்த முக்கிய போர்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த போர்கள் அந்த நடைபெற்ற ஆண்டை பொறுத்து கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது அரசர்கள் வரிசை, சிறப்பு பெயர்கள். ஒவ்வொரு அரசர், அதாவது எந்தெந்த அரசர் வருவாங்க, எந்த வரிசையில் வருவாங்கன்றது. இப்போ குப்த பேரரசு வந்து முதல் அரசர் யாரு? ஸ்ரீகுப்தர். அப்போ ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் வந்து கரகுஜ குப்தர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த வரிசைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் இப்போ கூட கொஸ்டின் சிம்ம விஷ்ணுடைய மகன் யாரு, முதலாம் மகேந்திரவர்மன், இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை காலமுறை வரிசை கூட கேட்கலாம். ஓகேவா? சிறப்பு பெயர்கள் மதுரை கொண்டான், கடாரம் கொண்டான், அப்புறம் வந்து பார்த்தோன்னா விக்ரமாதித்யன், அப்புறம் வந்து இந்திய நெப்போலியன். இது சமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து கடைசியாக வந்து கலை, கட்டிடக்கலை.
கலை கட்டிடக்கலை சார்ந்த கொஸ்டின் வந்து நம்ம எந்தெந்த கோயிலை யார் கட்டினாங்க, இப்போ வந்து காஞ்சி கைலாசம் கட்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கட்டிடக்கலை சம்பந்தமான அதாவது இசை இலக்கியம் இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டாபிக் தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்கணும். கண்டுபிடிப்புகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த நகரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அசமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம பார்த்தது இயர்ஸை பேஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. ஓகேவா? ஸோ இயர்ஸ் அப்படின்னாலே இந்த தோற்றம் மறைவு. ஓகே, ஒவ்வொரு வம்சத்துடைய தோற்றம் மற்றும் மறைவு இது சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ஆர்டர் நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. எக்ஸாம் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி டாப்பிக்லாம் வரும்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் அதாவது கண்டென்ட் என்ன பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் கூடிய அந்த அரசருடைய சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரியான வந்து நம்ம சீரிஸ் வந்து கொடுக்கலாம். அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த 45 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணதில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம நல்லா படிக்கணும், எதுக்கெலாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்படின்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இப்போது எந்த ஒரு டாப்பிக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு அப்படி படிக்கின்றதை நான் சொல்ல வரல. அப்படி படிக்கவும் கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும். இந்த டாப்பிக்லாம் வரும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் நம்மளுடைய மார்க் வந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? நீங்கள் நல்லா படிக்கலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணேன், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அந்த சின்ன மிஸ்டேக் தான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, நம்ம பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதாவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், பண்ணோம் அப்படின்னா தீய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சின்ன விஷயன்றது நல்ல மாற்றத்துக்கு உண்டான விஷயமா இருக்கணும். ஓகேவா? அப்போ சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம விடாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு இந்திய அரசமைப்பு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி போடுறோம் ஒரு 75 கொஸ்டின். இது வந்து ஹிஸ்ட்ரி. அதுக்கடுத்து நம்ம வந்து நேஷனல் அமௌண்ட்லேருந்து அந்த 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. அதை அடுத்த வீடியோ பதில் கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கான பிளேலிஸ்ட்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.